எல்என்டி நிறுவனம் வந்து திரும்ப டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ மேலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ டேட்டா சென்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அப்புறம் வந்து இங்க நியூ ஏஜ் பிசினஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க கிட்ட டேட்டா சென்டரா 14 மெகாவாட் வந்து இருக்கு. சோ அதை வந்து இப்ப எக்ஸ்பெண்ட் வந்து பண்ண போறாங்க. இப்ப புதுசா 18 மெகாவாட் வந்து ஆட் பண்ண போறாங்க. டோட்டலா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது 32 மெகாவாட்கான டேட்டா சென்டரா இவங்க கிட்ட வந்து இருக்கும். சோ அது வந்து மார்ச் 2026 எண்டுக்குள்ள நடந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதுக்காக 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இது எல்என்டி டேட்டா சென்டர்ஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. செமிகண்டக்டருக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் கஸ்டமர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே இங்க சிப்ஸ் எல்லாமே இங்க டிசைனை வந்து ஓரியன்டா பண்ணிருக்க அந்த சிப்ஸ் மேலதான் இவங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து இருக்கு. ஸோ செமிகண்டக்டர்ஸ்மே நிறைய பிளேயர்ஸ் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததா எலக்ட்ரோலைசர் பிசினஸ் உள்ள வந்தோம் அப்படின்னா அங்க 4 மெகாவாட்கான எலக்ட்ரோலைசர் தயாரிக்கிறதுக்கான அந்த ஒரு பிளான்ட் வந்து இருக்கு. அதை வந்து ஸ்கேல் பண்ணி 8ல இருந்து 10 மெகாவாட்கான ஒரு பிளான்ட்டா வந்து மாத்த போதா சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா சென்டர், செமிகண்டக்டர் அப்புறம் இங்க வந்து நியூ ஏஜ் பிசினஸ்ல எலக்ட்ரோலைசர் இது எல்லாத்துலயும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போகுது. ஜோகோவோட ஸ்ரீதர் வேம்பு வந்து இங்க ஏஐ பத்தி வந்து பேசியிருக்காரு. இங்க இந்தியாவில ஏஐயோட வழி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. இப்ப கரண்டா வந்து பார்க்கும்போது எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ்மே இங்க பிக் டேட்டா சென்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதில் இங்க வந்து லோ கம்ப்யூட்டிங் சிப்ஸ் இல்ல அப்படின்னா லோ கம்ப்யூட்டிங் அந்த ஒரு ப்ராடக்ட் ஏஐ ப்ராடக்ட் இந்த மாதிரி தயாரிக்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்க பெரிய லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அதாவது 50 பில்லியன்ல இருந்து 100 பில்லியன் டாலருக்கு மேல நம்ம டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதில் இங்க வந்து லோ காம்பாக்டான அப்புறம் இங்க ஏஐ ப்ராடக்ட் வச்சு இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். நம்ம ஊர்ல வந்து இங்க டேலண்டான பீப்புள் வந்து இருக்காங்க. சோ அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து இங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ற மாதிரியான ஏஐ சிப்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெட்டரான சாய்ஸா வந்து இருக்கு. இதை தாண்டி நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கும் போது அதுக்கான சாலிட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம கிட்ட கிடையாது. சோ அப்படி ஃபவுண்டேஷன் இல்லாத இருக்க ரீசனால நம்மளால லிமிட்டடான ஒரு கம்ப்யூட்டர் தான் வந்து பண்ண முடியும். சோ அதனால எல்லாருமே அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இங்க ஏஐல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது குளோபல் லெவல்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே இங்க பிக் டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறது நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும்ன்றது இவரோட ஸ்டாண்டா இருக்கு. என் சந்திரசேகர் வந்து டிசிஎஸ்ல வந்து சார்ஜ் வந்து எடுக்க போறாரு. எங்க அப்படின்னா டிசிஎஸோட ஏஐ பிவட் பிசினஸ்ல வந்து எடுக்க போறாரு. ஏஐக்கான பிசினஸ் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மேஜரான ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டோட்டலா இருக்கிற அந்த டாடா குரூப்ஸ் எல்லாத்தையுமே இங்க டிசிஎஸ் கம்பெனி தான் ஏஐக்காக வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த டிசிஎஸோட ஏஐ பட் வந்து இங்க வந்து அடுத்த லெவல் எடுத்துட்டு போனோம்ல. சோ அதனால என் சந்திரசேகர் இங்க டைரக்டா வந்து சார்ஜ் வந்து எடுத்துக்கிறாரு. சோ இப்போ இந்த கம்பெனியோட சிஓவான கீர்த்திவாசன் அப்புறம் இங்க சிஓவான ஆர்த்தி சுப்பிரமணியம் இவங்க 2 பேருமே அவங்க எக்ஸிகியூஷன் பண்றதை எண்ட் டு எண்டா வந்து என் சந்திரசேகர்களை தான் வந்து பண்ண போறாங்க. சோ இவர் இந்த ஏஐ பிசினஸ் எப்படி போகுதுன்றத ஒரு ஃபோக்கஸ் வந்து பண்ண போறாரு. ரீசெண்டா கூட இந்த ஒரு கிளாட் வந்து ஏஐ வந்து விட்டாங்கல்ல. சோ அந்த ஒரு கிளாட் ஏஐ அந்த பிளகின்ஸ் வந்த ரீசனாலே இங்க மார்க்கெட்ல சில வந்து நடந்துச்சு. சோ இந்த மாதிரி விஷயம் வந்து திரும்ப கண்டினியூ ஆகக்கூடாது. டிசிஎஸ் வந்து இங்க ஏஐல அதிகமான ரெவன்யூ வந்து பண்ண ஆரம்பிக்கணும்ன்ற ரீசனால என் சந்திரசேகர் உள்ள வந்து வந்துட்டாரு. டைட்டன் கம்பெனி வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா டைட்டன் வாட்ச் செக்மெண்ட்ல வந்து $2 பில்லியன் வந்து ரெவன்யூ மேக் பண்ண போதா வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பினான்சியல் இயர் 2027 $1 பில்லியன் வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணணும். பினான்சியல் இயர் 2030 வந்து $2 பில்லியன் ரெவன்யூ வந்து மேக் பண்ணணும். 20% சிஏஜிஆர் growth வந்து மூவ் ஆகணும் அப்படின்றது இவங்களோட பிளானா வந்து இருக்கு. இங்க ஆவரேஜா இந்தியன்ஸ் பொறுத்தல 50% ஆஃப் த ஆளுங்க வந்து 25,000 ரூபாய் கீழ இருக்க வாட்சஸ் வந்து வாங்குறாங்க. 50% மேல இருக்கவங்க வந்து இங்க 25,000 ரூபாய்க்கு மேல இருக்க வாட்சஸ் வந்து வாங்குறாங்க. அந்த ஒரு 50% ஆஃப் த பிரீமியம் ஆட்கள் வந்து வாங்குறாங்கல்ல. சோ இந்த ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 12,500 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து வருது. சோ இந்த மாதிரியான பிரீமியம் செக்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போனோம் அப்படின்னா இந்த அளவுக்கு growth வந்து பாசிபிள் அப்படின்றது வந்து சொல்றாங்க. இங்க ஆவரேஜா இந்தியன்ஸ் பொறுத்தல இங்க லைஃப் ஸ்டைல் ஸ்பெண்டிங்காக 10% வந்து எப்பயுமே இந்தியன்ஸ் வந்து ஒதுக்குவாங்க. சோ அதுல வாட்ச்க்கான ஒரு ஸ்பெண்டிங் வந்து இருக்கும் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க 60% வந்து இங்க அவுட் சைட் த மெட்ரோஸ்ல வந்து வாழ்றவங்க கூட இங்க வாட்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்க கேட்ச் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேர்ட் ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து நாங்க வந்து கிரியேட் வந்து பண்ண போறோம். சோ இது வந்து இந்தியாவோட ஹார்ட் அண்ட் தென் கல்ச்சர் வந்து பேஸ் பண்ணி ஒரு வாட்ச் வந்து செக்மெண்டா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்விஸ் அப்புறம் ஜாப்பனீஸ் ஸ்டைல் வாட்சஸ் வந்து இங்க ஒரு பிரீமியமான வாட்சஸ் தான் வந்திருக்கு. இப்போ இந்தியன் கல்ச்சர் யூஸ் பண்ணி ஒரு வாட்ச் வந்து செக்மெண்ட் வந்து தயாரிக்க போறாங்க. சோ இது எல்லாமே இங்க டைட்டன் கம்பெனி வாட்ச் செக்மெண்ட்ல அவங்க அடுத்த லெவல் எடுத்து போறதுக்கான பிளானா வந்திருக்கு. பாரதி ஏர்டெல் கம்பெனி பத்தி ஒரு ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவோட பிசினஸ் விட ஆப்பிரிக்கா பிசினஸ் வந்து சூப்பரா இருக்குதான் வந்து சொல்றாங்க. இங்க நம்ம ஊர் பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா Q3 பிசினஸ் அப்டேட் வந்து வந்துச்சுல. அந்த ஒரு பிசினஸ் அப்டேட்ல எபிட்டா வந்து 4.1% தான் வந்து ஏறி இருக்கதா சொல்றாங்க. இது வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. இதுவே நம்ம ஆப்பிரிக்காவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதிகமா இருக்கதான் சொல்றாங்க. அதிகமான யூசர் வந்து வராங்க, அதிகமான டேட்டா growth வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் இருக்கும்ல. சோ அதுவுமே இங்க வந்து ஆப்பிரிக்கால சூப்பரா வந்து இருக்கு. இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்டக்கா இருக்காங்க. வெறும் 1.1% தான் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து அந்த ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் வந்து ஏறுது. 259 ரூபாய் வந்து இப்ப ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசரா வந்து இருக்கு. பட் ஆனா ஆப்பிரிக்கா வந்து growth ஆயிட்டே வந்து இருக்கு. இங்க புதுசா growth ஆகிறதுக்கான ஏஐ டைப்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இங்க பெர்ப்ளெக்சிட்டி அப்புறம் ஜெமினி கூட எல்லாம் சேர்ந்து ஆஃபர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது எல்லாமே ஃபியூச்சர் ரெவன்யூ வந்து இங்க ஆஃப்செட் பண்ணிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் ரெவன்யூ வந்து ஷேரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே லாங் டர்ம் இம்பாக்டா தான் வந்திருக்கும். இப்ப ஷார்ட் டர்ம்ல பெருசால எந்த இம்பாக்ட் வந்து கிடையாது.
சோ இந்த ஒரு ரீசனால இந்தியாவோட பிசினஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு ஆப்பிரிக்கா பிசினஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஒண்ணு, நீங்க வந்து டெப்ட் யூஸ் பண்ணி இந்த கம்பெனி வந்து வளர்க்கறதுக்கான பிளான் வந்துருங்க. அதாவது க்ரோ அதிகமா பண்றதுக்கான பிளான் வந்து போங்க. லைக் வந்து டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி. இல்ல அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரிவார்டா வந்து கொடுத்துருங்க, டிவிடெண்டா வந்து கொடுத்துருங்க அப்படின்றது, இங்க ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்டா கொடுத்துருங்கன்றது இன்வெஸ்டர்ஸோட நோட்டா வந்து இருக்கு. சோ இது வந்து இந்த பாரதி ஏர்டெல்ல இப்ப இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயமா இருக்கு. பஜாஜ் பினான்ஸ் அப்புறம் வந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸ், இது ரெண்டு கம்பெனியோட Q3 பிசினஸ் அப்டேட் வந்து வந்திருக்கு. அந்த ஒரு ரெண்டு பிசினஸ் அப்டேட் வச்சு இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, எது வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ் ஸ்டேஜ் வந்து பிரிக்கும் போது இங்க பஜாஜ் பினான்ஸோட அந்த ஒரு பிசினஸ் ஸ்டேஜ் வந்து மெச்சூரான ஒரு பிசினஸா வந்து இருக்கு. லாங் டர்ம்ல வந்து இருக்காங்களா, அதனால அவங்க NBFC ல வந்து ஒரு பெரிய பிளேயரா வந்து இருக்காங்க. மெச்சூரான பிசினஸா வந்து இருக்காங்க. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் இப்பதான் மார்க்கெட்ல வந்து வராங்க. இந்த ஒரு பிசினஸ்க்கு அவங்க வந்து புதுசு தான். சோ அவங்க வந்து இயர்லி ஸ்டேஜஸ் வந்து இருக்காரு ரீசனால அவங்களோட growth வந்து இன்னும் எக்ஸ்பென்ஷனலா இருக்கும் இங்க பஜாஜோட growth கம்பேர் பண்ணும்போது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரெவன்யூ வந்து 18% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து பஜாஜ் பினான்ஸோட ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. AUM வந்து எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னா 22% வந்து ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஏறி இருக்கு. இங்க ப்ராஃபிட் வந்து டிப் ஆனாலுமே. பட் ஆனா இதுவே ஜியோ பினான்சியல் சர்வீஸ்ல வந்தோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து 106% வந்து ஏறி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 140% வரைக்கும் ஏறி இருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் வீக்கா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனி அவங்கள திரும்ப வந்து ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிற ரீசனால ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் காட்ட முடியல. லாங் டர்ம்ல தான் ப்ராஃபிட்டபிலிட்டி காட்ட முடியும். பட் ஆனா இந்த பஜாஜ் பினான்ஸ் பொறுத்தல ப்ராஃபிட்டபிலிட்டி சூப்பரா காமிக்கிறாங்க. அசெட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் பஜாஜ் பினான்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் இப்பதான் வந்து உள்ள வந்திருக்காங்க. சோ அதனால NPS அண்ட் தென் இங்க கிராஸ் NPS எல்லாமே கொஞ்சம் வந்து இங்க நெகட்டிவ் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்கு. இப்ப பஜாஜ் பினான்ஸ் பொறுத்தல இவங்க வந்து டைவர்சிஃபைடான பிசினஸ்ல வந்து இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இங்க லோன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பஜாஜ் பினான்ஸ்ல நிறைய லோன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் ஆனா இங்க ஜியோ பினான்சியல் சர்வீஸ்ல வந்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி இங்க ஜியோ வந்து இங்க பேஸ் பண்ணி தான் உள்ள வராங்க. சோ அவங்க ஜியோ கஸ்டமர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்க போறாங்க. புதுசா வந்து இந்த இன்சூரன்ஸும் அந்த பேமெண்ட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்கேலபிள் பண்றதுக்காக ஒரு ஆப்ஷனா வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. சோ இந்த ரெண்டு கம்பெனியோட அந்த பிசினஸ் அப்டேட்ல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இங்க ஜியோ பினான்ஸ் வந்து அடுத்த லெவல்ல growth ஆயிட்டு போகுதுன்னா அந்த ரெவன்யூ அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்லாம் சூப்பரா growth இருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கான growth இல்ல பஜாஜ் பினான்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா இந்த பஜாஜ் பினான்ஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்து மூவ் ஆயிட்டு வராங்க. ஏற்கனவே வளர்ந்த பிசினஸா வந்து இருக்காங்க. இந்த ஒரு ரெண்டு கம்பெனில இப்போ என்ன அப்ரோச் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா பஜாஜ் பினான்ஸ் வந்து லாங் டர்ம்க்கு நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பெஸ்டா தான் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து இங்க ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. சோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் பொறுத்தல பஜாஜ் பினான்ஸ் வந்து இங்க நல்ல ஒரு கம்பெனி தான். பட் ஆனா காஸ்ட்லியா வந்து இருக்கு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து ஹை ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒரு கம்பெனி தான். கொஞ்சம் பிரைஸ் இறங்குச்சு அப்படின்னா நீங்க ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்காக ரெடியா இருக்கீங்க அப்படின்னா ஓகேவா தான் இருக்கு. SBI கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ரெக்கார்ட் லெவலான நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்கதா சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 24.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. டோட்டல் இன்கம் வந்து 9% மேல வந்து ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 9% வந்து ஏறி இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 40% மேல வந்து ஜம்ப் ஆயிருக்கு. மார்ஜின்ஸ் மட்டும் கொஞ்சம் பிரஷர்ல வந்து இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஸ்லைட்டா வந்து டிப் ஆயிருக்கு. அட்வான்சஸ் 15% வந்து ஏறி இருக்கு. இங்க ரீட்டைல் அப்புறம் கார்ப்பரேட் லோன் சூப்பரா வந்து கொடுத்துட்டு வராங்க. கிராஸ் NPA நெட் NPA ரெண்டுமே வந்து குறைஞ்சிட்டு வருது. சோ இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. சோ SBI பேங்கோட ஓவரால் ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை சூப்பரா தான் இருக்கு. மார்ஜின்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சோ இதை தாண்டி நல்லா தான் வந்து இருக்கு. சோ நம்மளுக்கு ஒரு PSU பேங்க் வேணும் அப்படின்னா SBI பேங்க் வந்து சூப்பரான ஒரு பேங்கா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய பேங்கா இருக்கு ரீசனால. சோ இந்த ஒரு பேங்க் நம்ம கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா இந்த டைம் வந்து பெட்டரா வந்து இல்ல. பிரைஸ் டு புக் வந்து 1.66ல வந்து இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் இருக்கிற ஸ்டேஜ் வந்து அப்படிங்கும்போது கன்சிடர் பண்ணிப்போம். சன்ஃபார்மா கம்பெனியோட திலீப் சங்கவி வந்து இங்க அக்யூசேஷன்ஸ் பத்தி வந்து பேசியிருக்காரு. சோ அந்த அக்யூசேஷன்ஸ் பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சன்ஃபார்மா கம்பெனியோட ஃபோக்கஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க சின்ன சின்ன லெவலான பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்களா, சின்ன சின்ன லெவலான அந்த கம்பெனிஸ் இருப்பாங்களா. சோ அந்த ஒரு அக்யூசேஷன் எல்லாமே நாங்க வந்து பண்ண ஆரம்பிப்போம். அவங்களையும் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா லாங் டர்ம்க்கு வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கணும். சோ அவங்க லாங் டர்ம்க்கு எங்களோட ரெவன்யூ பிளேயர் கான்ட்ரிபியூஷனா இருக்கணும். அவங்களுக்கு வந்து growth வந்து இருக்கணும். மெயினா US மார்க்கெட்ல அவங்களுக்கான growth வந்து இருக்கணும். சோ அந்த மாதிரி கம்பெனிஸா தான் பார்த்து நாங்க அக்யூசேஷன் வந்து பண்ணுவோம். பெரிய கம்பெனிஸ் மேல வந்து நாங்க வந்து பெட் வந்து எடுத்து வைக்க மாட்டோம். அந்த லெவலான அக்யூசேஷன்ஸ் வந்து இருக்காது. சோ எங்களோட அக்யூசேஷன் பார்த்தால இங்க வந்து டிசிப்ளினான ஒரு அக்யூசேஷனா வந்து இருக்கும். அந்த ஒரு மெஜர் பண்றோம் அப்படின்னா எங்க கம்பெனிக்கு லாங் டர்ம்க்கு ஒரு பெனிஃபிட்டா வந்து இருக்கும். அந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே சின்ன சின்ன கம்பெனிஸா இருக்கும் அப்படின்றது இவங்களோட பிளானா வந்து இருக்கு. இப்போ அப்படியே நம்ம ஃபார்மா கம்பெனிஸ்ல வந்து பார்க்கும்போது இங்க US வந்து டாரிஃப் வந்து கட் பண்ணிருக்காங்களா. சோ இதனால யார் வந்து பெரிய பெனிஃபிட் வந்து அடைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா வந்து பார்ப்போம். அந்த என்ன ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அங்க வந்து இந்தியா மேல US வந்து டாரிஃப் வந்து கட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு டாரிஃப் கட்னால டைரக்டா வந்து இம்பாக்ட் ஆகலாம் கூட இன்டைரக்டா இங்க ஃபார்மா கம்பெனிஸ்க்கு வந்து இம்பாக்ட் வந்து ஆகும். சோ இவங்களுக்குமே ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பெருசா வந்து அடைய போறது யாரு அப்படின்னா டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து இருக்காங்க. சோ இந்த டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து 40ல இருந்து 45% ஆஃப் த ரெவன்யூ வந்து US ல இருந்து எடுக்கிறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. அடுத்த பெனிஃபிட் வந்து யார் அடைவாங்க அப்படின்னா சன்ஃபார்மா கம்பெனி வந்து சொல்றாங்க. சோ இவங்க வந்து இந்த பிரீமியமான பிரைசிங் வச்சு விற்கிற அந்த ஒரு ட்ரக்ஸ் வந்து இருக்கு. சோ இது வந்து US மார்க்கெட்ல இவங்க அதிகமான ட்ரக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு US பிரசன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது, எக்ஸிகியூஷன் சூப்பரா இருக்குது. இந்த கம்பெனி ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு. பட் ஆனா எது நெகட்டிவா இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து பொறுத்தளவுல இப்போ வந்து ஹை வேல்யூஷன்ல வந்து இருக்கு. சோ அந்த ஹை வேல்யூஷன்ல இருக்கிற ரீசனால ஏர்னிங்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்கணும். ஏர்னிங்ஸ் அதிகமா இல்ல அப்படின்னா ஹை வேல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால ஸ்டாக் வந்து அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ பெனிஃபிட் அடையிறது வந்து இந்த அதிகமான ஏர்னிங்ஸ் growth இருந்தா தான் பெனிஃபிட் வந்து அடையும். 15ல இருந்து 20% ஏர்னிங்ஸ் growth வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. சிப்லா கம்பெனி வந்து வேல்யூவான பிளே வந்து இருக்கும். சோ அந்த கம்பெனி அடுத்த ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு சொல்றாங்க. இங்க US எக்ஸ்போஷர் பொறுத்தல கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனா அந்த ஒரு லிமிட்டடான எக்ஸ்போஷர் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. சோ ஓவராலா இந்த ஒரு 3 கம்பெனில நம்ம எது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி தான் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ அதை தான் வந்து ரீ ரேட்டிங் வந்து பண்ணிருக்காங்க.
அதனால டாக்டர் ரெட்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சுட்டு அடுத்ததான் சன்ஃபார்மா வச்சிருக்காங்க, அடுத்து சிப்லா வந்து வச்சிருக்காங்க. நம்மளோட ஃபோக்கஸ்ல இந்த 3 கம்பெனியுமே நல்ல ஒரு கம்பெனி தான். பட் ஆனா சன்ஃபார்மா கொஞ்சம் ஹை வேல்யூஷனா இருக்கு, அதுக்கு அடுத்து ஹை வேல்யூஷனா இருக்குது சிப்லா வந்து இருக்கு. டாக்டர் ரெட்டி கொஞ்சம் அண்டர் வேல்யூல வந்து இருக்கு. எங்க டாக்டர் ரெட்டிக்கு அடுத்து சிப்லா வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம். சன்ஃபார்மா கம்பெனி ரொம்ப வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அதை வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து இல்ல. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடோட சிஓ வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து கார் பிரைஸ் வந்து ஏத்ததை தவிர ஒரு வழி இல்ல. ஏற்கனவே நிறைய அப்சர்ப்ஷன் வந்து நாங்க பண்ணிட்டோம், காஸ்ட் ஏத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய அப்சர்ப்ஷன் நாங்க இன்டர்னலாவே வந்து பண்ணிட்டோம். பேசஞ்சர் வெஹிக்கிள் இவங்க மேக் பண்ற அந்த ஒரு ரெவன்யூ இருக்குல்ல, அதுல 2% ஆஃப் ரெவன்யூ வந்து இங்க பிரஷர்ல தான் வந்திருக்கு. இங்க காரோட அந்த மேக்கிங் சார்ஜ் வந்து இருக்கும்ல, அந்த ஒரு மேக்கிங் சார்ஜ் வந்து இங்க கஸ்டமர் கிட்ட வந்து பாஸ் ஆன் வந்து பண்ணணும். அது பண்ணாம நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க 2% வந்து இருக்கு ரெவன்யூல. சோ இந்த அளவுக்கான பிரஷர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க மெட்டலோட பிரைசஸ் வந்து ஏறுது, காப்பரோட பிரைசஸ் வந்து ஏறுது. இந்த ஒரு ஹை இன்ஃபிளேஷன் வந்து எங்களால அப்சர்வ் வந்து பண்ணிக்கிட்டு அந்த ஒரு லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கார் பிரைஸ் வந்து ஏத்த போறோம். இந்த ஒரு பிரைஸ் ஹைக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமா வந்து வந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனால ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, இந்த கம்பெனி மார்ஜின் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். காஸ்ட் வந்து இங்க பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ மார்ஜின் அதிகமாகுது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும், அது இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். பட் யூசரா வந்து பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட அந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற போகுது. ஏற்கனவே மாருதி சுசுகி வந்து இப்ப ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து இந்த பிரைஸ் ஹைக் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பிரைஸ் ஹைக் வந்து பண்ணிடுவாங்க. ஹுண்டாய் கம்பெனி ஏற்கனவே வந்து பிரைஸ் ஹைக் வந்து பண்ணிட்டாங்க. கோல்டும் சில்வரும் இன்னைக்கான நாள்ல திரும்ப வந்து கம்பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கோல்டு வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு, சில்வரும் வந்து ஏறி இருக்கு. கோல்டு பொறுத்தவரை $5,000 per ounce வந்து இப்போ வந்து கிராஸ் பண்ணி கொஞ்சம் மேல வந்து போயிட்டு இருக்கு. சில்வர் வந்து 79 இருந்து $80 per ounce வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இது நம்ம M6 கணக்குல பார்த்தோம் அப்படின்னா 10 கிராம் ஆஃப் கோல்டு வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து இருக்கு. இதே நம்ம சில்வர் பக்கம் வந்து அப்படின்னா இங்க 2.5 லட்சம் ரூபாய்க்கு per kg வந்து இருக்கு. கோல்டு சில்வரும் இப்போ சின்ன ரேலி இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருக்குது, ஜப்பான்ல வந்து இந்த ஒரு எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. அதுல இப்ப யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா சானே டெக்காச்சின்றவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ இவங்க ஜெயிச்சதுனால என்ன நடக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா, அதிகமான கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து நடக்கும்னு சொல்றாங்க. அதிகமான கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் நடக்குது அப்படின்னா வீக்கான எண் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி வீக்கான எண் வந்துச்சு அப்படின்னா இங்க குளோபல் லெவல்ல இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கோல்டோட சேஃப்டி நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. சோ அதனால கோல்டு வந்து இங்க வாங்க ஆரம்பிப்பாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல கோல்டு வந்து ஏறி இருக்கு. அடுத்தது அங்க யூஎஸ் ஜாப் டேட்டாவை பொறுத்தல கொஞ்சம் வீக்காவும் இருக்கு. சோ அந்த ஒரு ஜாப் டேட்டா வீக்கா இருக்கு ரீசனால இன்ஃபிளேஷன் அதிகமாயிடும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ரீசனால ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ அப்படி ரேட் கட் பண்ணாங்கன்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான் வந்து இருக்க போகுது. அப்புறம் இங்க டெக்னிக்கலா வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இந்த கோல்டு அண்ட் சில்வர்ல ஹை லெவல்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. சோ இப்ப இருக்கவங்க எல்லாருமே கோல்டு அண்ட் தென் சில்வரை லாங் டர்ம் பர்பஸ் ஹோல்ட் பண்ண போறவங்க கொஞ்சம் கொஞ்சமா போர்ஷன் வந்து வாங்கிட்டு வராங்க. சோ அந்த ஒரு ரீசன்ல கோல்டு அண்ட் தென் சில்வர் இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ் சந்திப்போம். பாய்.